வணக்கம் நண்பர்களே, ஐயாச்சாமி பேசுகிறேன். ஸோ எதை பற்றி பேச போகிறோம் தெரிஞ்சிருக்கும். குரூப் 1 மெயின்ஸ் எக்ஸாமினேஷனை பற்றி பேச போகிறோம். சரியா? ஸோ எப்போது இல்லாத ஒரு அதிசயமாக வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து குரூப் 1 முடிஞ்சு கரெக்டாக 30 நாட்களில் ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. இது ஒரு மிகப்பெரிய விஷயம். சரியா? டிஎன்பிஎஸ்சி வரலாற்றிலே வந்து என்ன, இட் இஸ் அ லேண்ட்மார்க்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாமினேஷன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ப்ரிலிம்ஸ் நடந்து அதுலேருந்து ரிசல்ட் வரதுக்கு ஒரு 6 மாதம் ஆகும். அப்புறம் மெயின்ஸுக்கு ஒரு 3 மாதம் கொடுப்பாங்க. கிட்டத்தட்ட 1 இயர் கேப் இருக்கும். பட் இந்த டைம் அப்படிலாம் இல்லாமல் ப்ரிலிம்ஸ் டேட்லேருந்து, அதாவது வந்து ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன் முடிஞ்சதுலேருந்து நான் 4 மந்த்தில் மெயின் எக்ஸாமினேஷன். சரியா? நோட்டிஃபிகேஷன்லேருந்து கரெக்டாக 6 மந்த்தில் எக்ஸாமினேஷன். ஸோ இது ஒன்று. ஓகே, ஸோ நான் இப்போ உங்ககிட்ட என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குன்னு சொல்ல போகிறேன். அதுக்கப்புறம் இதுக்காக நம்ம கனெக்ட் பண்ணக்கூடிய கிளாஸஸ் இருக்கு இல்லையா, அந்த கிளாஸஸ் பற்றி டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். சரியா? ஸோ முதல் விஷயம் என்னென்னா, நம்மக்கிட்ட என்னென்ன சேலஞ்ச் இருக்குது, இதுக்கு இந்த எக்ஸாமினேஷன் எழுதக்கூடிய நமக்கு என்னென்னலாம் சேலஞ்ச் சவால்களாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம். இந்த ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் என்னென்னா, முன்னாடி சொன்ன மாதிரி தான் டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே வந்து குரூப் 1 எக்ஸாமினேஷன் அப்படின்னா வந்து மினிமம் என்ன, நோட்டிஃபிகேஷன்லேருந்து மெயின் எக்ஸாமினேஷன் கிட்டத்தட்ட 1 இயர் டைம் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு எழுதப்படாத விதி. ஆனால் இந்த முறை அப்படியெல்லாம் இல்லாமல் நோட்டிஃபிகேஷன்லேருந்து 6 மாதத்துக்கு முடிஞ்ச உடனே மெயின் எக்ஸாமினேஷனை கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச். ஏன் அப்படின்னா, சில பேர் வந்து 2 சைமல்டேனியஸில் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அப்படிங்கிறது. ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு சவால், டைம் அப்படிங்கிறது. இன்னொரு விஷயம் என்னென்ன அப்படி, ரெண்டாவது சவால் அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து இந்த இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் நியூ சிலபஸ். நியூ சிலபஸ்னா புதிய சிலபஸ் அண்ட் நியூ பேட்டர்ன் அனௌன்ஸ் பண்ணியிருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்ன, உங்களுக்கு 300 மார்க் இருக்கும், ஒவ்வொரு பேப்பருக்கும் 3 பேப்பரு. பட் இந்த டே என்ன அப்படின்னா வந்து 3 பேப்பர் தான், ஒரு பேப்பருக்கு 250 மார்க் தான். இன்டர்வியூ இதுக்கு முன்னாடி 120 இருந்துச்சு, பட் இப்போ ரெடியூஸ் பண்ணி எவ்வளவு 100 ஆக்கிட்டாங்க. ஸோ டோட்டலி வந்து 850 மார்க் தான் எக்ஸாமினேஷன் எழுத போறீங்க. லாஸ்ட் குரூப் 1 மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுடைய ரிட்டன் மார்க் நீங்கள் கால்குலேட் பண்ணி இது பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வந்து, ஸோ டாப் கேண்டிடேட்டு 600 சம்திங் தான் வந்திருப்பாங்க. இன்டர்வியூ பிளஸ் ரிட்டன் மார்க், அதாவது வந்து முதன்மை தேர்வுடைய அந்த மார்க்கு பிளஸ் நேர்காணல் தேர்வுடைய மார்க், இந்த 2 மார்க்கு சேர்த்து பார்த்தால அவ்வளோதான் வரும். ஸோ எப்போவுமே டிஸ்கிரிப்டிவ் பொறுத்த வரைக்கும் 50லேருந்து 60% மார்க் எடுக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே வந்து என்னன்னா சர்வீஸ் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது ஜெனரல். சரிங்களா? ஓகே, ஸோ இப்போ இந்த டைம் அப்படிங்கிறது ஒரு சேலஞ்ச், இந்த புது சிலபஸ் அப்படிங்கிற ஒரு சேலஞ்ச். ஓகேங்களா? ஸோ இந்த புது சிலபஸில் வந்து எதெல்லாம் வந்து நான் சேலஞ்சஸாக இருக்கும் அப்படிங்கிறத நான் விஷயம் இது பண்ணுறேன். சப்ஜெக்ட் ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ். சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து எதெல்லாம் சேலஞ்சஸாக இருக்குன்னு சொல்லிடுறேன். என்விரான்மெண்ட் அண்ட் எக்காலஜி, தமிழ் கல்ச்சர், சரியா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அதுக்கப்புறம் எக்கனாமி. இந்த 4 சப்ஜெக்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணாதுலேருந்து அப்படியே வந்து அன்கன்வென்ஷனல், நம்ம வழக்கமாக ப்ரிப்பேர் பண்ணுற டாப்பிக்லேருந்து இது கொஞ்சம் வேறுபட்டு நிற்குது. ஸோ அப்போ என்ன அப்படின்னா வந்து இதுக்கு தான் நம்ம முதல்ல முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும். தென் இதுக்கான நடப்பு நிகழ்வுகளை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா வந்து எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு சேலஞ்ச். இதுக்கு முன்னாடி நடப்பு நிகழ்வுகளை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா வந்து உங்களுக்கு கிளியராக வந்து சிலபஸ் சொல்லியிருப்பாங்க, டேட் பேப்பரில் ஒரு யூனிட் அப்படிங்கிறது கரண்ட் அஃபேர்ஸ் தான் அப்படின்னு. பட் இந்த டே என்ன பண்ணியிருக்காங்கன்னா உங்களுக்கு ஹிஸ்ட்ரி கீழே கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துருக்காங்க, சோசியல் எக்கனாமிக் இஷ்யூஸ் கீழே கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துருக்காங்க, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கீழே கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துருக்காங்க, என்விரான்மெண்ட் கீழே கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஜியோகிராஃபி கீழே கொடுத்துருக்காங்க, பொலிட்டி கான்ஸ்டியூஷன் அது கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ 6 சப்ஜெக்ட். நீங்கள் இந்த புது சப்ஜெக்டான சோர்ஸை தேடுறதுக்கு இட் டேக்ஸ் டைம் ஒன்று. அதுக்கப்புறம் இதுக்கான சப்ஜெக்டிவ் கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, ஸோ இது ஒரு சேலஞ்ச். ஸோ இதை நீங்கள் பேஸாக வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறது 4 சப்ஜெக்ட்லேருந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நான் ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் எல்லாரும் பெரும்பாலும் டெஸ்ட் எழுதக்கூடியது என்னவா இருக்குது அப்படின்னா வந்து முதல்ல பொலிட்டி எழுதுறீங்க, ஹிஸ்ட்ரி எழுதுறீங்க, இப்படி தான் எழுதுறீங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி படிச்சது, உங்களுக்கு இதை பற்றி ஒரு கிளியரான ஐடியா இருக்கும். சரியா? ஸோ அதனால் இதை நம்ம கடைசி கூட படிச்சுக்கலாம், ஆப்டிடியூட் இந்த 3 சப்ஜெக்டையும். பட் இந்த தாண்டி மிச்சம் இருக்கு பாருங்க, இதுக்கு தான் நம்ம முதல்ல முக்கியத்துவம் கொடுக்கணும். சரியா? ஏன் அப்படின்னா இந்த டே என்விரான்மெண்ட், எக்கனாமி, தமிழ் கல்ச்சர், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இந்த 4 பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா யார் ஸ்கோர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் ரேங்க் அண்ட் சர்வீஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகபட்சமாக இருக்கும். ஏன்னா இது வந்து புது சிலபஸ், எல்லாருக்குமே வந்து இது புதுசு மாதிரி தான். நீங்கள் நினைக்கலாம், சார் இந்த என்விரான்மெண்ட் சப்ஜெக்ட் அப்படிங்கிறது சிவில் சர்வீஸ் படிக்கிறவங்களுக்கு என்ன கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு. இட் இஸ் நாட் ட்ரூ. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவங்க வந்து என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ப்ரிலிம்ஸ் லெவலில் வந்து படிப்பாங்க. சரியா? சிசெட்டுக்கு அது வந்து அப்ஜெக்டிவ்ல தான் அவங்க அப்ரோச் பண்ணியிருப்பாங்க, டிஸ்கிரிப்டிவ்ல அவங்க அப்ரோச் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா மெயின்ஸை பொறுத்த வரைக்கும், என்விரான்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும்
வரைக்கும் பெரிய அளவில் இருக்காது. சரியா? ஸோ அந்த ஒரு விஷயம் என்வரான்மெண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் தான் அது டாபிக். சரியா? ஸோ அது பெரிய அளவில் இருக்காது, அப்ஜெக்டிவ்ல தான் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. ஈவன் நிறைய கேண்டிடேட்ஸ்க்கு வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் மெயின்ஸ்ல தான் உண்டு. சரியா? அப்போ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டாபிக்கே வந்து மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணாத சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரண்ட்லாம் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணியிருக்க மாட்டாங்க, முதல் விஷயம். ஸோ அப்போ என்ன அப்படின்னா வந்து உங்களுக்கு இது புது சப்ஜெக்ட் தான், அவங்களுக்கு ஒரு புது சப்ஜெக்ட் தான். ஆனால் டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டுக்கும் சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரண்ட்டுக்கும் என்ன வித்தியாசம், ஐஏஎஸ் படிக்கக்கூடியவங்களுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா வந்து அவங்களுக்கு இந்த என்விரான்மெண்ட் எக்காலஜி அப்படிங்கிறத பற்றி ஒரு கிளியரான ஐடியா இருக்கும். ஸோ அதனால் ஈஸியாக வந்து அவங்கள பிக்கப் பண்ணிக்க முடியும். ஆனால் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது உங்களுக்கு எஃபோர்ட் போட்டு தான் ஆகணும். சரியா? ஸோ உங்களுக்கு அது புது, அது ஒரு சேலஞ்ச். சரியா? ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் இதே மாதிரியான சேலஞ்சஸ் இருக்குது. அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அதுக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு இன்ட்ரோடக்ஷன், ஓரியன்டேஷன், எல்லாம் ஃப்ரீ ஓரியன்டேஷன் தான். பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நம்ம அகாடமியில் வந்து காலையில் 10 மணிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம் ஃப்ரீயாக. அந்த ஓரியன்டேஷன் வீடியோ ஐ வில் நாட் அப்லோட். சரியா? ஓப்பனாக சொல்லிடுறேன் இப்போவே. சரிங்களா? ஓகே. தென் இந்த சேலஞ்ச் இருக்கு இல்லையா? ஓகே. ஸோ இந்த புது மெயின் சிலபஸுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, சப்ஜெக்டிவ் கரண்ட் அஃபேர்ஸ் வைஸ் அதை மட்டும் நான் சொல்லிடுறேன். சரிங்களா? ஸோ ஃபார் எக்ஸாமினேஷன் என்ன அப்படின்னா வந்து எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் என்விரான்மெண்ட்டில் வந்து பொல்யூஷன் படிக்கிறீங்க, மாசுபடுதல் அப்படிங்கிறது. ஸோ சிலபஸில் கொடுத்துருப்பா பாருங்க, லேண்ட் 4 டைப் ஆஃப் நிலம், காற்று, ஒலி, அப்புறம் வந்து வெப்ப அனல், தெர்மல் பொல்யூஷன், இந்த 4 டாபிக் இருக்கும். அதுக்கப்புறம் ஹசார்டஸ் அண்ட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் இருக்கும். திடப்பொருள் கழிவு, அபாயகரமான கழிவு பொருள் மேலாண்மை அப்படிங்கிறது, இந்த 4 டாபிக். நீங்கள் ட்ரெடிஷ்னலாக எந்த புக்கும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, வெதர் இட் இஸ் தமிழ் ஆர் இங்கிலீஷ், அதில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஏர் பொல்யூஷன் எக்ஸாம்பிள் சொல்லிக்கிறேன். காற்று மாசுபாடு அப்படின்னா காற்று மாசுபாடுனா என்ன, ஸோ அதற்கான காரணங்கள் என்ன, அந்த காற்று மாசுபாட்டில் அந்த காற்றை வந்து மாசுபடுத்த அந்த பொருட்கள் என்ன. சரியா? ஓகே. இது வந்து நார்மலாக இருக்கும், இதற்கான காரணம். அதுக்கப்புறம் இந்த காற்று மாசுபாடுடைய விளைவுகள், அப்புறம் கட்டுப்படுத்தலுக்கான நடவடிக்கைகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்ன மரம் நடனம் இப்படிங்கிற பேசிக்காக தான் இருக்குமே தவிர்த்து இதை தாண்டி பெரிய அளவில் எதுவுமே இருக்காது. நீங்கள் ட்ரெடிஷ்னலாக ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா சப்ஜெக்ட் கீழே கரண்ட் அஃபேர்ஸ் கொடுக்கறதுனால இதுலேயே இருந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஹேவ் டு ப்ரிப்பேர் இட். ஸோ சார் பொல்யூஷனில் எப்படி சார் கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறது நீங்கள் கேட்கலாம். குட். பட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் பொல்யூஷனில் வந்து ஏர் பொல்யூஷன் எடுத்துக்கோங்க. ஓகே. இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கும்போது டெல்லியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து டெல்லியில் வந்து வருஷம் வின்டர் சீசன், இந்த குளிர்காலத்தும் போது டெல்லியில் வந்து மிகப்பெரிய இந்த புகைமூட்டம், இந்த காற்று மாசுபடுதல் அப்படிங்கிறது மிக மிக அதிகமாக இருக்கு. ஸோ பர்டிகுலர் மேட்டர் அப்படிங்கிறது 2.5 மேலே மிக அதிகமாக இருக்கு. அதனால தான் டெல்லியில் வந்து ஒற்றைப்படை எண்கள் அந்த வாகனங்கள் கொண்டு வந்தாங்க. ஸோ செயற்கை மலை பற்றின விஷயங்கள் இதெல்லாம் பேசினாங்க. ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் ஜனவரி வந்து டெல்லி காற்றுமா, அப்போ அது கரண்ட் அஃபேர்ஸ். ஓகே. அப்போ அதை எப்படி அப்ரோச் பண்ணணும், இப்போ அதுக்காக கவர்மெண்ட் ஸ்டெப் எடுத்துருக்கு இல்லையா. ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் ஏர் பொல்யூஷன் ஆக்ட் நீங்கள் சொல்லிக்கலாம். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சின்ன சின்ன விஷயங்கள். ஓகே. இப்போ கரண்ட் அஃபேர்ஸில் எப்படி வரும், ஏர் பொல்யூஷன் ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ், காற்று தர குறியீடு, அது கரண்ட் அஃபேர்ஸ். சரியா? அதுக்கப்புறம் நேஷனல் கிளீன் ஏர் ப்ரோக்ராம், தேசிய தூய காற்று திட்டம், அதுக்கப்புறம் நித்தி ஆயோக்குடைய பிரீத் இந்தியா ப்ரோக்ராம். ஸோ இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ். சுவாசிப்போம் இந்தியா. ஸோ அப்போ நீங்கள் இதையும் ப்ரிப்பேர் பண்ணணும். புரியுதுங்களா உங்களுக்கு? நீங்கள் சப்ஜெக்டிவாக ப்ரிப்பேர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதோட கரண்ட் அஃபேர்ஸை நீங்கள் அப்ளை பண்ணி ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ இட் இஸ் எ சேலஞ்ச். சரிங்களா? ஓகே. இதுதான் இதுக்கான சேலஞ்ச். ஸோ உங்களுக்கு தெரியும் இந்த சப்ஜெக்ட்லாம் வந்து சிலபஸ், இந்த சப்ஜெக்ட்லாம் வந்து சேஞ்சஸ் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம சொல்லிட்டேன். சரியா? ஓகே. இதுக்காக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா வந்து முதல்ல வந்து நீங்கள் தெரியாத உங்கள் சிலபஸை ரீட் பண்ணுங்க. கன்வென்ஷனல் இது வரைக்கும் நீங்கள் படிக்காத டாபிக் வந்து முதல்ல ப்ரிப்பேர் பண்ணுங்க. சரியா? பொலிட்டிக் ஹிஸ்ட்ரிலாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க, ஐடியா இருக்குது, அதை கடைசி படிச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் அப்ரோச் பண்ணுங்க. வர ஞாயிற்றுக்கிழமை நான் ஓரியன்டேஷன் சொல்லிடுறேன். சரியா? ஓகே. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நமக்கு நிறைய கால்கள் வருது இந்த மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்காக. சரியா? ஸோ நான் ஓப்பனாக சொல்லிடுறேன், என்கிட்ட வந்து நான் 2 பேட்ச் தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். என்ன அப்படின்னா வந்து ஒரே ஒரு டெஸ்ட் பேட்ச், ஒரே ஒரு கிளாஸ் ரூம் கோச்சிங், இந்த 2 மட்டும் தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். இந்த 2 ஸ்டார்ட் பண்ணுறதுல பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுக்கும் 30 + 30 60 பேர் மட்டும் தான். டெஸ்ட் பேட்சுக்கு 30 பேர், கிளாஸ் ரூம் ப்ரோக்ராமுக்கு 60 பேர். ஆன்லைனை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் கிளாஸ் 50 பேர், போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னா அதுக்கு 50 பேர். இதுக்கு மேலே பண்ண மாட்டேன். ஏன் அப்படின்னா இதுக்கு மேலே பண்ணனா உங்கள் பேப்பரை அவாய்ட் பண்ண தர முடியாது, உங்களுக்கான நோட்ஸ் கொடுக்க முடியாது, கிளாஸஸ் கரெக்டாக போக முடியாது. சரியா? ஸோ பேருனா இதுக்காக இந்த விஷயங்களை வந்து நான் சொல்லிடுறேன். ஓகே சார், உங்ககிட்ட வந்து மற்றவங்கள்ட்ட படிக்கிறது உங்ககிட்ட என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த புது சிலபஸுக்கு வித் ரெஃபரன்ஸ் டு த கரண்ட் அஃபேர்ஸ் அதை பேஸாக வச்சு நம்மளுடைய மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு என்ன இட் ஷுட் பி ப்ரிப்பேர்ட். சரியா? நீங்கள் சப்ஜெக்ட் படிக்கும் போதே அலாங் வித் சப்ஜெக்ட் யூ வில் ப்ரிப்பேர் த கரண்ட் அஃபேர்ஸ். சரியா? இன் கிளாஸஸ் செப்பரேட்டாக ஃபார் எக்ஸாமினேஷன் என்ன ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். நீங்கள் வந்து என்ன இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்சுன்னு படிக்கிறீங்கன்னா, ஸோ கிளைமேட் சேஞ்சை பொறுத்தவரை ரீசன்ட் கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் 24
அதோடைய அவுட்கம் வரைக்கும் நீங்கள் படிப்பீங்க. சரியா? நீங்கள் நார்மலாக கிளைமேட் சேஞ்ச்னா காசஸ் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச், இம்பாக்ட் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு படிப்பீங்க. பட் அதெல்லாம் ரீசெண்டாக வந்து உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் அக்ரிகல்ச்சர்னா ரீசெண்டாக அக்ரிகல்ச்சரில் என்ன இருக்கு, பட்ஜெட் அப்படின்னா வந்து ஃபினான்ஸ் ஃபிஸ்கல் பாலிசினா அது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ரிசர்வ் பேங்க் வந்து ஆர்பிஐ படிப்பீங்க. ஸோ அப்போ ஸ்வாப் ஸ்கீம் அது வந்து புது கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸையும் சப்ஜெக்டோட சேர்த்து படிப்பீங்க. இது எங்ககிட்ட ஒரு ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இங்கே எல்லா இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா ஃபர்ஸ்ட் பொலிட்டி ஹிஸ்ட்ரி தான் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த டெஸ்ட் அப்படிங்கிறதே 1.5 month போகுது. சரியா? பட் நாங்கள் இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து முதல்ல வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு மே 15க்குள்ள என்ன அப்படின்னா வந்து 4 புது சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, அதற்கான கிளாஸஸை கம்ப்ளீட் பண்ணி, அதாவது வந்து என்விரான்மெண்ட், எக்கனாமி, தமிழ் கல்ச்சர், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இந்த 4க்கான கிளாஸஸ் கம்ப்ளீட் பண்ணி கிட்டத்தட்ட 13 டெஸ்ட்டையும் மே 16ஆம் தேதிக்குள்ள நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஸோ இதுதான் நான் சொல்லியிருக்கேன் ஒரு லெவல் பிளே. சார் என்ன சொல்றதுன்னா இதுதான் வந்து நம்ம ஸ்கோர் பண்ண வச்சு ரேங்க் கொண்டு வரதுக்கு இந்த போர்ஷன் தான் முக்கியமாக இருக்கும் அப்படிங்கிறது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதற்கான சோர்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் வந்து எல்லாருக்குமே பிரிண்டடாக கொடுப்பேன். நீங்கள் ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணாலும் சரி தான், போஸ்டல் வாட் எவர் இட் இஸ், அதுக்கான நோட்ஸ் வந்து நீங்கள் ஷெட்யூல் படி யூ வில் ரிசீவ். ஸோ இந்த விஷயம் சரியா? ஆல்ரெடி இதுக்கான நோட்ஸ் அப்படிங்கிறது நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வீடியோ என்விரான்மெண்ட் அப்டேட் பண்ணிட்டேன் யூடியூப் சேனலில். நீங்கள் அந்த வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ லிமிடெட் அட்மிஷன் தான். இந்த அட்மிஷன் வில் க்ளோஸ் ஆன் 10th April. அதுக்கு மேலே எந்த அட்மிஷன் நான் போட மாட்டேன். இட் இஸ் லிமிடெட். சரிங்களா? ஓகே. ஸோ இந்த கிளாஸஸ் பற்றின ஷெட்யூல், இந்த கிளாஸ் எப்போ ஆரம்பிக்கும், உங்களுக்கு என்னைக்கு கிளாஸ் இருக்கும், என்னைக்கு டெஸ்ட் ஷெட்யூல் இருக்கும், இது எல்லாத்தையுமே வந்து நான் கிளியராக இந்த வீடியோ கீழே உள்ள பிடிஎஃப்ல கொடுத்துருக்கேன். அதுக்கான ஃபீஸ் என்ன, நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா அந்த டைம் நான் சொல்லிடுறேன், கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது குரூப் 1 மெயின்ஸுக்கு நான் லாஸ்ட் டைம் போட்டேன், குரூப் 2 மெயின்ஸுக்கு போட்டேன். இந்த டைம் குரூப் 1 மெயின்ஸுக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் நான் பப்ளிஷ் பண்ண மாட்டேன். சரியா? டு பி ஃப்ராங்க், ஐ வுட் நாட் பப்ளிஷ். இந்த ட்ரிப் யார் ஜாயின் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் நான் ப்ரொவைட் பண்ணுவேன். சரிங்களா? அப்பப்போ சில விஷயங்கள் ஐடியா கொடுப்பேன், வீடியோஸ் போடுவேன் தவிர்த்து இந்த ட்ரிப்பு என்கிட்ட இருந்து நீங்கள் எந்த விதமான மெட்டீரியலோ நோட்ஸோ வந்து நான் வெப்சைட்லேயோ எதுலையுமே அப்டேட் பண்ண மாட்டேன். சரிங்களா? ஓகே. ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணுறதா இருந்தால் 9952521550 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்போ இல்லை காலோ பண்ணி கேளுங்க, நான் ஷெட்யூல் அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ கீழே இருக்குது. சரியா? ஓகே. சிம்பிளாக சொல்லிடுறேன், ஆன்லைன் கிளாஸ்க்கும் போஸ்டலுக்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது. ஆன்லைன் கிளாஸ் அப்படிங்கிறது வேறு எதுவுமே கிடையாது. இங்கே உங்களுக்கு ரெகுலர் கிளாஸ் போய்கிட்டு இருக்கு, கிளாஸ் ரூம் கோச்சிங். அந்த கிளாஸ் ரூம் கோச்சிங் அப்படியே உங்களுக்கு லைவாக வந்து உங்கள் மொபைல்லையோ உங்கள் லேப்டாப்லையோ நீங்கள் வாட்ச் பண்ணலாம். அப்படி உங்களால் பார்க்க முடியாத பட்சத்தில் வந்து அந்த கிளாஸஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அதற்கான வீடியோ வந்து உங்களுடைய இமெயிலுக்கு வந்து லிங்காக வந்துடும். அந்த லிங்கை வந்து நீங்கள் எத்தனை டைம் வேணாலும் பார்த்துக்கலாம், எப்போ வேணாலும் நீங்கள் பார்த்துக்கலாம். அப்போ ஒன்று. சரியா? சார் எவாலுவேஷன் வந்து குரூப் டிஸ்கிரிப்டிவ் பேருக்கு ரொம்ப முக்கியத்துவமே. எஸ். அந்த எவாலுவேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ஆன்சர் புக்லெட் நானே ப்ரொவைட் பண்ணிடுவேன். அந்த ஆன்சர் புக்லெட்டில் நீங்கள் எனக்கு எழுதி கொரியர் பண்ணணும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னா வந்து பெரும்பாலும் எனக்கு வந்து நீங்கள் கொரியராக அனுப்புறதே ப்ரிஃபரபிள். ஏன்னா நான் அதில் உங்கள் பேப்பரை பார்த்துட்டு பக்கத்தில் சஜஷன் எழுத முடியும். சில பேர் பிடிஎஃப் அனுப்புறீங்க, டசன்ட் மேட்டர். ஆனால் பிடிஎஃப்னா என்னால் ஃபீட்பேக் ஃபோனில் மட்டும் தான் சொல்ல முடியுமே தவிர்த்து உங்கள் பேப்பரில் சஜஷன் எழுத முடியாது. இந்த ஒரு டிராபேக் இருக்குது. பட் பிடிஎஃப் அனுப்பலாம், இல்லை நீங்கள் போஸ்ட்டில் அனுப்பலாம். சரியா? என்கிட்ட பேப்பர் வந்தோடனே நான் ஃபீட்பேக் பண்ணி மொபைலில் சொல்லிட்டு அகைன் உங்கள் பேப்பர் வந்து நான் உங்களுக்கு அனுப்பிச்சுடுவேன். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து போஸ்டல் ஆன்லைன் இதுக்கான இது. இதை பற்றின கிளியரான வீடியோ வந்து நான் அடுத்து அப்டேட் பண்ணுறேன். சரிங்களா? ஓகே. நீங்கள் வந்து ஏப்ரல் 10th இது ஆகிடும். ஸோ சண்டே காலையில் 10 o'clock அப்படிங்கிறது இங்கே வந்து ஓரியன்டேஷன் இருக்குது. அதுக்கு ஜாயின் பண்ணணும். அந்த ஓரியன்டேஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணாலும் நீங்கள் கீழே உள்ள நம்பருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நான் நம்பர் கொடுக்குறேன், அந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் உங்கள் நேமை ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ அட்மிஷன் சொல்லிடுறேன், கிளாஸ் ரூம் கோச்சிங் 30 பேர், டெஸ்ட் பேட்சுக்கு வந்து 30 பேர் மட்டும்தான். இங்கே இன்ஸ்டியூட்டில் வந்து படிக்கிறதுக்கு சென்னையில். வெளியூரில் இருந்து நீங்கள் நிறைய பேர் வரணும்னு நினச்சிங்கன்னா மேலோ ஃபீமேலோ உங்களுக்கு பக்கத்துலேயே ஹாஸ்டல் இருக்குது, வி வில் அரேஞ்ச். சரிங்களா? உங்களுக்கு மந்த்லி எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிறது 5 to 6 வரும். தட்ஸ் ஆல். சரிங்களா? இன்னொரு விஷயம். ஓகே. அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். சரிங்களா? தேங்க்யூ.